நம்மை பிடிக்காதவர்களிடம் திமிர், நம்மை பற்றி கவலைப்படாதவர்களிடம் கர்வம் காட்டக்கூடாது. கண் கலங்கினால் இலக்கு மட்டும் தவறிவிடும், மனம் சிதறினால் வாழ்க்கை தவறிவிடும். பிறர் கண்ணீரால் தாகம் தீர்க்க வேண்டும் என்று நினைக்காதே, கர்ம வினையின் பலனாக மீண்டும் வருவார்கள். தேடுவதற்கு வெட்கமாக இருக்கிறது, காத்திருக்காதே, ஏமாந்து போவாய், உன்னை மட்டும் நம்பு. நீங்கள் சம்பாதிப்பதற்காக மட்டுமே வாழாதீர்கள். நீங்கள் கொடுக்கும் லஞ்சத்தை வாங்குபவர் வாங்க மாட்டார். எத்தனை வழிபாடுகள் தவங்கள் செய்தாலும் கடவுள் மதிப்பதில்லை. உன்னிடம் லட்சம் கோடி இருக்கிறது என்று ஏமாந்து விடாதே. அந்த லட்சங்கள் உன்னுடன் வராது, மரணத்தில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை அறிந்து கொள். சுயநலவாதிகள் தங்கள் முடிவு மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்துகிறது என்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் தங்கள் வசதியை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள். குப்பையிலிருந்தும் புழுக்கள் பிறப்பது போல் வீணான விஷயங்களில் அக்கறை காட்டினால் அவற்றிலிருந்து எரிச்சலும் ஒட்டுணிகளும் பிறக்கும். தேவைப்படும் வரை ஆசாரம், எதிர்கேள்விகள் எதுவும் கேட்காத வரை அவமானங்களும் கிண்டல்களும். எதிர்கேள்விகள் கேட்டால் நம் இதயம் கவுண்டர் அடிக்கும். இதுதான் இப்பொழுது மக்களின் நிலை. நாம் ஜெயிக்கும் போது கடவுள் கேட்கிறார் என்று நம்பும் நாம் ஏன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் போது கடவுள் பார்க்கிறார் என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? கருவில் இருக்கும்போதே தாயின் வயிற்றில் அடைக்க கற்றுக் கொடுத்தார் கடவுள். தாயின் வயிற்றில் கிடப்பதால் குழந்தைகளாக அனைத்து உறுப்புகளும் பரிபூரணமாகி இந்த அழகான படைப்புக்குள் வருகிறோம். அதனால் தான் வளர வேண்டும் என்றால் முதலில் தொட்டிலை கற்க வேண்டும். யாரையும் ஏளனமாக பார்க்காதே. இன்று மிதிக்கும் கல் நாளை பாறையாக மாறி கோவிலில் தெய்வமாகலாம் என்பது யாருக்கு தெரியும்? மனிதனின் வாழ்க்கையும் ஒன்றே. நீ நல்லவனாக இருக்கும்போது வார்த்தைகளை பூக்கள் போல வீசுகிறாய். கெட்டவனாக இருக்கும்போது கடினமான வார்த்தைகளை கற்களாக வீசுகிறாய். அதனால் தான் நீ கெட்டவனாக இருக்கும்போது நீ என்னவாக இருக்கிறாய், நல்லவனாக இருக்கும்போது என்னவாக இருக்கிறாய். இரண்டு நிலைகளிலும் உன்னுடன் இருப்பவன் நீயே. நேரத்துக்கு உதவாத சக்கரத்தையும் எவ்வளவு வேண்டினாலும் வரம் தராத தெய்வத்தையும் போரில் சீராக ஓடாத குதிரையும் உடனே கைவிட வேண்டும். சில இடங்களில் குறைவு முன்னுரிமை அதிகரிக்கும். எங்கும் தேய்மானம் வேண்டாம், மதிப்பு குறையும். உங்களை அவமதிக்கும் நபர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் உங்களை புண்படுத்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் யாருக்கும் உரிமை இல்லை என்பதால் விட்டுவிடாமல் அவர்களுக்கு பாடம் கற்பியுங்கள். யாராவது உங்களை பிடிக்கவில்லை என்று நீங்கள் எப்போதாவது நினைத்தாலோ அல்லது அவர்கள் உங்களை பிடிக்கவில்லை என்று உங்களுக்கு தெரிந்தாலோ மீண்டும் ஒன்று சேரும்படி அவர்களை ஒருபோதும் சமாதானப்படுத்த முயற்சிக்காதீர்கள். உங்களுக்கு எஞ்சிருப்பது அவமானம் மட்டுமே. பணமே பந்தங்கள், பணம் இல்லையெனில் வலியெல்லாம். அந்த தருணம் நன்றாக இருக்கும் முன் இன்னொரு கணம் கண்ணீரை வரவைக்கிறது. வாழ்க்கை எப்படி முடிகிறது? காலத்தின் கடைசி பக்கம். வாழ்க்கை என்பது கடைசியில் தெரியாத விடை. வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பலரும் பலவிதமான பதில்களை தருகிறார்கள். உண்மையில் வாழ்க்கையை பற்றிய உண்மையான புரிதல் படப்பிணைப்புகளை காட்டிலும் அனுபவத்திலிருந்து வருகிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இரண்டும் உண்டு. ஆனால் அவை எப்பொழுது நிகழும் என்பதுதான் உண்மையான புதிர். நம்முடன் இருப்பவர்கள் எல்லாம் நம்மவர்கள் என்று நினைப்பது தவறு. நம்முடன் இல்லாதவர்கள் எல்லாம் நம்மவர்கள் இல்லை என்று நினைப்பது தவறு. நேரம் வரும்போது நாம் யார் என்பதை நிச்சயம் கண்டுபிடிப்போம். குறைபாடுள்ள மனிதன் இல்லாத வாழ்க்கையை யாரும் கொண்டிருக்க முடியாது. முடிந்தால் மாற்றுங்கள், இல்லையெனில் பழகி கொள்ளுங்கள். மேலும் மனதை புண்படுத்தாதே. முயற்சி செய்தால் நல்ல வாழ்வு கடினமல்ல. உங்கள் வாழ்க்கை மற்றும் உங்கள் மதிப்பு உங்களுக்கு இருக்கும் நேரத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தது. உங்கள் இதயத்தை புண்படுத்தியவர்களை மறந்துவிடுங்கள். ஆனால் உங்களை நேசிப்பவர்களை தினமும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களை அழவைத்த கடந்த காலத்தை மறந்துவிடுங்கள். ஆனால் உங்களை சிரிக்க வைக்கும் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். உன் வழியை மறந்தாலும் அது உனக்கு கற்றுத்தந்த பாடத்தை நினைவில் கொள். சிங்கத்தின் முதுகில் எத்தனை நாய்கள் குறைத்தாலும் சிங்கத்தின் மதிப்பு குறைவதில்லை. மேலும் நமக்கு பின்னால் என்ன சொன்னாலும் நம் மதிப்பு குறையாது. எங்களுடையது அல்லாத பந்தத்துடன் நீ எவ்வளவு ஓடினாலும் உன் உடம்பு சோர்ந்து போகும். மனதிற்கு வலியை தவிர வேறொன்றும் இருக்காது. உன்னுடையது உன்னை விட்டு விலகாது. உன்னுடையது இல்லாததை நீ காணவே மாட்டாய். நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ, அடுத்த நொடியில் என்ன நடக்கும் என்று தெரியாது என்று நினைப்பதும் முட்டாள்தனம்.
ஏமாற்றியவர்களின் வலியை ஏமாற்றுபவர்களுக்கு ஒருபோதும் புரியாது. ஆனால் ஒரு நாள் ஏமாற்றுபவர்கள் நிச்சயமாக கர்ம பலனை அனுபவிப்பார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் எந்த மனிதனையும் மாற்றும். யாரையும் நினைக்காது. யாரையாவது எதிர்பார்த்து கஷ்டப்படுவதை விட முதலில் உன்னை நம்பி வாழ்வில் நிற்பாய். எதிரியின் அடியை விட நம் அன்புக்குரியவர்களின் துரோகம் வலிக்கிறது. இக்காலத்தில் குடல் பந்தம் உள்ளவர்கள் மட்டும் அன்பை காட்டாமல் வெளியில் எப்படி காட்ட முடியும்? நம் மனதில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கலாம். நடந்ததை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நமக்கு நடக்கும் நல்லது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நடக்கும் கெட்டது அனுபவத்தை தருகிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் வெற்றியும் நாம் எடுக்கும் முடிவை பொறுத்தது. நம்மை சுமப்பவர்களிடமிருந்து விலகி இருங்கள். எங்களுடன் தொடர்பில் இருப்பவர்களுடன் நெருக்கமாக இருங்கள். அப்பொழுதுதான் நமது ஆளுமைக்கு மதிப்பு இருக்கும். சோம்பேறித்தனம் ஆணுக்கும் பேராசை பெண்ணுக்கும் நல்லதல்ல. இரண்டுமே பிரச்சனைகளை தரும். தெரியாததை கேட்டால் வெளிவரும் அறியாமை சிறிது நேரம் கேட்காமல் இருந்தால் நம்முள் இருக்கும். நம் வாழ்வில் நமக்கு சொல்லப்படாத விஷயங்கள் வந்த பிறகு நமக்கு சொல்லும். நாம் நன்றாக இருந்தால் நம் மக்கள் நம்மை முதுகில் குத்துவார்கள். திரைமறைவில் எத்தனை சதி திட்டங்கள் செய்தாலும் அதற்கான பலனை நேரடியாக அறுவடை செய்வீர்கள். ஒவ்வொரு முறையும் நாம் தவறு இல்லாவிட்டாலும் சண்டையிடாமல் அதை சொல்லும் உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டது போலாகும். நாக்கு ஒரு சறுக்கல் வாழ்நாள் பந்தத்தை உடைத்துவிடும். அன்பாக இருந்தாலும் அங்கிருந்து வரவில்லையே என்று வருத்தப்படுவதை விட இங்கிருந்து கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அது விலை மதிப்பற்றது. விஷத்தை எத்தனை முறை வடிகட்டினாலும் அது அமிர்தமாகாது. மேலும் நம்மை புரிந்து கொள்ள முடியாதவர்களிடம் நம்மை பற்றி எவ்வளவு சொன்னாலும் சரி, பயனில்லை. பொய்யை நம்புவது எளிது, உண்மையை அறிவது கடினம். அதனால்தான் பலர் எளிதான பொய்களை நம்புகிறார்கள். ஒவ்வொரு தைரியமான அடியும் பயங்கரமான விமர்சனங்களை சந்திக்கிறது. நீங்கள் கேட்பதை நிறுத்துவதா அல்லது கேட்காமல் தொடர்வதா என்பது உங்களுடையது. நீங்கள் எல்லோரிடமும் உங்களை காணும்போது இது இல்லை. கண்ணாடி முன் நிற்கும்போது வெளியில் இருக்கும் நாடகத்திற்கும் உள்ளே இருக்கும் யதார்த்தத்திற்கும் வித்தியாசம் தெரியும். இருப்பதை வாங்குவதை விட இல்லாததை கண்டுபிடிப்பதில் அதிக மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். உங்கள் வெற்றிக்காக கடினமாக உழைத்தால் நீங்கள் மரியாதையுடன் பார்க்கப்படுவீர்கள். எதிர்த்தரப்பினரின் தோல்வியை விரும்பாதவர் போல் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் செய்யும் தவறு பிறர் வாழ்நாளில் மாறலாம். யாருடைய நம்பிக்கைகள் அவர்களுடையது, யாருடைய எண்ணங்கள் அவர்களுடையது. எப்படி எல்லோரும் நம்மை போல இருக்க வேண்டும்? பிறர் நலனுக்காக நாம் விரும்புவது சுயநலம் அல்லவா? சொல்வதை கேட்டு வாயை நழுவ விடாதே. நீங்கள் கேட்டது உண்மையல்ல எனில் இதுவரை உங்களுக்கு இருந்த நற்குணமும் மரியாதையும் பனி போல உருகிவிடும். பிறகு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பயனில்லை. உங்கள் வாழ்க்கை சீராக இயங்க இந்த நான்கும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பேச்சு, பணம், சிந்தனை, நடத்தை. தூக்கி எறியப்பட்ட விதை பலமான மரமாக வளரும்போது உன்னை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து கவலைப்படாது. ஜெயிக்கப் போகிறேன் என்று தெரிந்தும் போராடுபவன் அல்ல, ஜெயிக்க வாய்ப்பில்லை என்று தெரிந்தும் போராடுபவனே உண்மையான ஹீரோ. நீங்கள் எதிர்பார்ப்பதை நிறுத்தும் போது சந்தோஷம் தொடங்குகிறது. நீங்கள் தீர்ப்பளிப்பதை நிறுத்தும் போது சந்தேகம் தொடங்குகிறது. யாரும் பார்க்காத தவறை செய்யாதீர்கள். எல்லோரும் செய்யும் தவறை செய்யாதீர்கள். வாழ்க்கையில் இரண்டும் பெரிய தவறு. மனிதர்களின் மாற்றம் மிகவும் இயற்கையானது. எப்படி மாற வேண்டும் என்பதை ஞானம் சொல்கிறது. எப்பொழுது மாற வேண்டும் என்பதை அனுபவம் சொல்கிறது. ஏன் மாற வேண்டும் என்பதை அவசியம் சொல்கிறது. நாணயங்கள் ஒலி எழுப்புகின்றன, ஆனால் கரன்சி நோட்டுகள் அமைதியாக உள்ளன. உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் போது குறைவாக பேசுங்கள். நாம் சம்பாதிக்கும் 6 இலக்க வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை. நம்மிடம் இருப்பதில் இருந்து கிடைக்கும் மகிழ்ச்சி மனநிறைவு. வேலை மன அழுத்தத்தை ஏற்படுத்தாது. அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதனால் நினைத்ததை தள்ளி போட்டு வேலையை உடனே செய்ய வேண்டும். எந்த உறவிலும் சொல்பவன் கேட்பவன் இரண்டும் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த பந்தம் என்றும் நிலைத்திருக்கும்.